திருச்செந்தூர் அதை பற்றி கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். எல்லா முருகன் ஸ்தலங்களும் மலை மேலே இருக்கும். இது ஒன்று தான் கடற்கரையில் இருக்கும். முருகப்பெருமான் ஸ்தலங்களில் 6 படைகளிலேயே சிறந்தது திருச்செந்தூர். அருணகிரியார் வாக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? கையிலை மலையை அணைய செந்தில், கைலாசத்துக்கு சமமானதான். அப்புறமா பரமபதத்துக்கும் சமம், ரெண்டுத்துக்கும் சமமான ஸ்தலம். முருகன் தலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் 5 சிவலிங்கங்களை வச்சு முருகப்பெருமானே பூஜை பண்ணுறார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜார். இன்றும் திருச்செந்தூர் முருகனுக்கு பிற்பக்கத்திலே 5 சிவலிங்கங்கள் இருக்கும். அது முருகனே பூஜை பண்ணது. அவசியம் திருச்செந்தூர் போகணும். நமக்கு எத்தனையோ கவலைகள் அலை அலையாக வருகிறது. அங்கே முருகப்பெருமானுடைய அலைகள் எல்லாம் அவன் திருவடிகளே வந்து போகிறது. நாம் திருச்செந்தூர் போயிட்டால் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்துவிடும். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர் 2 பேருக்கும் வரம் கொடுக்குற முருகன் திருச்செந்தூர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருது, அப்படியே இல்லை. சஷ்டியிலே முருகனை குறித்து நாம் விரதம் இருந்தால் அகப்பையிலே கருப்பையிலே குழந்தை வருமா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். நம்ம இந்த 6 படை வீடுகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி நீங்கள் ரொம்பவே அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்து வந்து 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், அதை பற்றி கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். இங்கே நிச்சயமாக ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எல்லா முருகன் ஸ்தலங்களும் மலை மேலே இருக்கும். இது ஒன்று தான் கடற்கரையில் இருக்கும். திருச்செந்தூர் தான் கடற்கரையில். கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே சத்து, சித்து, ஆனந்தம் என்று சொல்வார்கள். சச்சிதானந்தம். சத்து என்பது சக்தி சிவபெருமானை குறிக்கும். சித்து என்பது ஞானமாகிய அம்பாளை குறிக்கும். ஆனந்தம் என்பது முருகனை குறிக்கும். அந்த சத்தாகிய சிவபெருமான் ஸ்தலங்களிலே ஆக உயர்ந்தது சிதம்பரம். சித்தான அம்பாள் ஸ்தலங்கள் ஆக உயர்ந்தது மீனாட்சி. முருகப்பெருமான் ஸ்தலங்களில் 6 படைகளிலேயே சிறந்தது திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் அருணகிரி பெருமான் ரொம்ப உயர்வாக சொல்கிறார். இந்த சைவர்களுக்கெல்லாம் கைலாசம்னு சொல்லுவாங்க. கைலாசத்து தான் சிறந்ததுன்னு. வைஷ்ணவர்கள்லாம் பரமபதம். நம்ம இறந்துட்டோட கைலாய பதவி அடைந்தார், பரமபதம் அடைந்தார்னு சொல்லுவாங்க. பரமபதம். இந்த கைலாசம் பரமபதம் இந்த 2க்கும் சமமான ஸ்தலமாக திருச்செந்தூர். கைலை மலை அணைய செந்தில்ங்கிறார். பரமபதமாய செந்தில். அருணகிரியார் வாக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? கைலை மலையை அணைய செந்தில், கைலாசத்துக்கு சமமானதான். அப்புறமா பரமபதத்துக்கும் சமம், ரெண்டுத்துக்கும் சமமான ஸ்தலம். முருகன் தலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். ஏன் அப்படி சிறப்பு என்றால், முருகப்பெருமான் அங்கு பூஜாமூர்த்தியாக இருக்கிறார். நாம் மகா பெரியவர்கள், வாரியார் சுவாமிகள், சிருங்கேரி பெரியவாள், இப்படிலாம் அவங்கள போய் ஞானிகளை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. ஆனால் அவங்க பூஜையில் இருக்கும்போது பார்த்தா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காஞ்சி பெரியவர் வந்து மகா பெரியவர்களுடைய சந்திர மௌலீஸ்வரன் ஸ்படிகலிங்கம் வச்சு தினம் பூஜை பண்ணுவாங்க. நான் அந்த பூஜையை 2 முறை பார்க்கக்கூடிய பாக்கியம். எங்கள் அப்பா அந்த பூஜையில் போய் பாடியிருக்கிறார். அங்கே திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் 5 சிவலிங்கங்களை வச்சு முருகப்பெருமானே பூஜை பண்ணுறார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜார். இன்றும் திருச்செந்தூர் முருகனுக்கு பிற்பக்கத்திலே 5 சிவலிங்கங்கள் இருக்கும். அது முருகனே பூஜை பண்ணது. முருகப்பெருமான் தாமரை, மலர்களில் சிறந்தது தாமரை. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. ஒவ்வொரு தாமரையாக எடுத்து ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் ஆத்மாய நம, ஓம் ஆத்மலிங்காய நம, ஓம் சர்வாய நம, ஓம் சர்வலிங்காய நம, இப்படி அர்ச்சனை பண்ணிக்கினே இருந்தார். தேவகுரு வியாழ பகவான் முருகான்னாரு. சாமி அப்படியே புஷ்பத்தோடு காட்சி கொடுத்தார். அர்ச்சனை பண்ணவர் அப்படி புஷ்பத்தோடு திரும்பி காமிச்சு கொடுத்தார். இன்றைக்கும் திருச்செந்தூர் கையில் தாமரை பூ இருக்கும். அர்ச்சகர் தீபார்த்தனை பண்ணும்போது காமிச்சா வலது கையில் தாமரை பூவோடு இருக்கிறார் சுவாமி. அவர் பூஜாமூர்த்தி என்பதனாலே ரொம்ப வாரியார் சாமி கூட கேட்பாங்க, சாமி நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு பூஜை வைக்கிற? ஏன்னா அவங்க இறைவனோடு இருந்து நமக்கு காட்சி கொடுக்கறதுனால 2 புண்ணியம். முருகப்பெருமான் சிவபூஜை செய்கிறார். அந்த சிவபூஜை மூர்த்திங்கிறதுனால தான் அது கைலாசத்துக்கும் பரமபதத்துக்கும் சரியான ஸ்தலம். ஆகையினாலே முருகன் அடியார்களில் அவசியம் திருச்செந்தூர் போகணும். நமக்கு எத்தனையோ கவலைகள் அலை அலையாக வருகிறது.
அங்கே முருகப்பெருமானுடைய அலைகளெல்லாம் அவன் திருவடிகளே வந்து போகிறது. நாம் திருச்செந்தூர் போயிட்டால் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்துவிடும். திருச்செந்தூர் ஆண்டவன், அவருக்கு ஜெயந்திநாதர்னு பேர். சுவாமிக்கு ஜெயந்திநாதர். நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தானே வேணும். எல்லோரும் நம்ம தோற்று போகணும்னு நினச்சிப்போம். எலெக்ஷனில் நிற்கிறவங்க ஜெயிக்கணும், பரீட்சைக்கு போகிறவங்க ஜெயிக்கணும், இன்டர்வியூக்கு போகிறவங்க ஜெயிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கையை ஜெயிக்கணும். அப்படி எல்லாவற்றையும் தருகிறவர் ஜெயந்திநாதர்னு பேர். திருச்செந்தூர் ரொம்ப விசேஷம். திருச்செந்தூரிலே திருமணமாகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் 2 பேருக்கும் வரம் கொடுக்குற முருகன் திருச்செந்தூர். திருச்செந்தூரிலே விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசைகூற குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட குடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்த குருகாயோ. குறை தீர வந்து குருகாயோ, நம்முடைய குறையெல்லாம் போக்குகிறாராம். இந்த விரல் மாறனைந்த திருப்புகழை திருமணம் ஆகாதவர்கள் படித்தால் நல்ல மாப்பிள்ளை, நல்ல மருமகள் கிடைப்பாங்க. கல்யாணமானவங்க படித்தா கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பாங்க. விரல் மாறனைந்த திருப்புகழ் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. வாரியார் சுவாமி சொல்லி பல பேருக்கு திருமணம் வந்தது. அதே போல் அஷ்டோத்தர நாமம் வந்து எல்லாருக்கும் உண்டு. சிவனுக்கு உண்டு, விநாயகருக்கு உண்டு, அம்பாளுக்கு உண்டு. ஆனால் முருகனுக்கு இருக்கிற அஷ்டோத்தர நாமத்திலே வம்ச விருத்தி கிராநாய நம, வம்சத்தை விருத்தி பண்ணுறவன் முருகனா. அதனால் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மூர்த்தி கொடுக்கின்றவன். அதனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருது, அப்படியே இல்லை. சஷ்டியிலே முருகனை குறித்து நாம் விரதம் இருந்தால் அகப்பையிலே கருப்பையில் குழந்தை வருமா. சஷ்டியிலே விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். அதனால் சஷ்டி விரதம் இருந்து வாரியார் சுவாமி சொல்லி பல பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆகையினாலே இந்த முருக ஸ்தலங்களில் ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். ஆயுசுக்கு ஒரு முறையாவது நாம் திருச்செந்தூரை போய் சேவிக்கணும். ஜெயந்திநாதர் நம் கவலைகளெல்லாம் போய்விடும். முருகன் தலங்களில் ஆக உயர்ந்தது பூஜா மூர்த்தியாக இருக்கிறார். முருகனே பூஜை பண்ணுறார். அம்பாள் பூஜை பண்ணது காஞ்சிபுரம். நம்ம விநாயக பெருமான் பூணுவது கணபதீஸ்வரம்னு. நன்னிலத்துக்கு பக்கத்தில் கணபதீஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே விநாயகர் பூஜை பண்ணுறார். விநாயகர் சிவபெருமான். ஏன் நம்ம பிள்ளையார் பட்டி கையில் சாமி சிவலிங்கம் வச்சு சிவ பூஜை பண்ணுறார் விநாயகர். ஸ்ரீமன் நாராயணர் திருவிழிமிழையிலே சக்கரம் வேண்டி, அந்த சாமி கிட்ட சங்கு சக்கரம் இருக்கே, அந்த சக்கரம் சிவபெருமான் கிட்டேருந்து வாங்கினது. தினம் 1000 தாமரை மலர்களால் அர்ச்சிப்பாராம். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு மலரை மறைச்சுட்டார். மலரிலே ஒரு பூவை 2ஆக பிச்சு போடல, அப்படி போடல, தன் கண்ணையே எடுத்து அர்ச்சித்தார். அதனால தான் அவருக்கு தாமரை கண்ணன்னு பேர். திருவிழிமிழையிலே பெருமாள் ஒரு தாமரை மலர் மறைச்சுட்டார். அதுக்காக தன் கண்ணையே எடுத்து அள்ளி வச்சார். கண்ணப்ப நாயனாரும் கண் வைத்தார் சிவபெருமானுக்கு. இது சுயலாபம், தனக்கு சக்கரம் வேணுங்கிறது அவர் எந்த வேண்டுதலுமே இல்லாமல் செய்தார் கண்ணப்ப நாயனார். பெருமாள் பூஜை பண்ண ஸ்தலம். விநாயகர் பூஜை பண்ணுறார், அம்பாள் பூஜை பண்ணுறாங்க, நாமளும் பூஜை பண்ணோம். தினம் காலையில் எழுந்தோமா, குளித்தோமா, பெருமாளுக்கு ஒரு பூ போட்டுட்டு தான் சாப்பிடணும். உண்பதற்கு முன் மலர் பறித்திட்டு உண்ணார். முருகன் சிவபூஜை பண்ண ஸ்தலம் திருச்செந்தூர். நம் கவலைகள் மாறும், திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருச்செந்தூர் சாமி சொல்லுவாங்க, ஒரு 11 ரூபாய் முருகன். சாமிக்கு பணம் தேவையில்லை, திருச்செந்தூர் அவங்க கொடுத்த பணம் தானே நமக்கு. அது அடையாளமாக ஆரம்பித்து இந்த ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். ஒரு 11 ரூபா கட்டிட்டு இந்த விரல் மாறன் இந்த திருப்புகழ் பாடினால் 45 நாளில் திருமணம் முடியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சஷ்டி விரதம் இருந்து எம்பெருமான் நம் கவலைகளை போக்குவார். திருச்செந்தூர் என்பது ரொம்ப ரொம்ப சிறந்த ஸ்தலம். அது சந்தனாதிய செயலன் பேர். எப்பயுமே மலையில் இருப்பால் சந்தன மலைன்னு பேர். இப்போ கூட அந்த ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க, சந்தன மலையாக இருப்பது. அங்கே ஒரு இடத்துல சந்தனம் இருக்கும் திருச்செந்தூர் போகிறோம். ஆகையினாலே முருகன் ஸ்தலங்களில் ஆக உயர்ந்த இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். அங்கே நம்முடைய கவலைகள் எல்லாம் ஒதுங்கிவிடும். அடுத்தது 3வது படைவீடாக இருப்பது திரு ஆவினன்குடி. இப்பொழுது 3வது படைவீடாக பழனியும் சொல்லுகிறார்கள். நக்கீரர் பாடுது திரு ஆவினன்குடி. திரு என்றால் லட்சுமியை குறிக்கும், ஆ என்றால் காமதேனுவை குறிக்கும், இனன் என்றால் சூரியனை குறிக்கும். மகாலட்சுமி, காமதேனு, சூரிய பகவான் 3 பேரும் பூஜை பண்ண ஸ்தலம்
திரு ஆவினன்குடி. ஆனால் அங்கே ஐயா பழனிக்கு முன்னாடியே இந்த திருஆவினன்குடி இருந்தது இல்லைங்களா? திருவாவினன்குடி தான் பழமையான ஸ்தலம். பிற்காலத்தில் வந்தது போகர் வச்சது தான் பழனி ஆண்டவர். நக்கீரர் திருவாவினன்குடி தான் பாடுறார். அருணகிரி பெருமான் பழனிக்கு நிறைய திருப்புகழ் பாடுறார், திருவாவினன்குடிக்கு தனியாக பாடுறார். குழந்தை வேலவர். எப்பயுமே குழந்தைங்களுக்கு சூதுவாது சட்டுன்னு அருள் பண்ணிவிடும். ஔவையார் கெட்டிக்காரி. விநாயக பெருமானை குழந்தையாக வச்சு பூஜை பண்ணிக்கினே இருக்காங்க. கொஞ்சம் அவசரமாக பூஜை பண்ணார். பிள்ளையார் கேட்டார், ஏன் பாட்டி நான் வைகை எக்ஸ்பிரஸுக்கு போகணுமா, ஏன் இவ்வளோ வேகமாக பூஜை பண்ணுற என்னன்னு கேட்டேன். இல்லை திருக்கோயிலூருங்கிற சேத்திரம், அங்கே போய் பார்த்தீங்கன்னா குழந்தை விநாயகர், அங்கே தான் ஔவையார் அந்த பாடல் பாடுறாங்க. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போகிறார். சாமி மேலிருந்து யானை வந்து ஐராவதங்கிற யானையில் கைலாயம் போகிறாரு. அந்த திருக்காட்சியை நாம் பார்க்கணும். சுந்தரமூர்த்தி நாயனார் இன்றைக்கு கைலாயம் போகிறார். ஐராவதங்கிற யானை வந்து அழைச்சிக்கின போது அவர் கைலாயம் போகிற காட்சியை நாம் பார்க்கணும். அதுக்காக அவசரம். பிள்ளையார் சொன்னார், நீ நிதானமாக பூஜை பண்ணு. அங்கே தான் அந்த பாட்டு, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தாவா. இந்த குழந்தை ஏற்றுக நான் 4 தரேன், நீ 3 கொடுத்தா போதும். அது 4 சொல்கிறாளே, அது பாயசம் ஒன்று தான். பாலும் பருப்புன்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்புன்னு எடுத்துக்கணும், துவரம் பருப்புன்னு எடுத்துக்கூடாது. இப்போ தான் நீ நிதானமாக பூஜை பண்ணுனார். விநாயகர் அகவலை பாடுறார். சீதக்கலவை செந்தாமரைப்பூம் பாதச்சிலம்புன்னு ரொம்ப அற்புதமான பெரிய யோகி ஔவையார். அவசரமாக பூஜை பண்ணால் அது பாடிய இடம் திருக்கோயில். அதுபோல் திருவாவினன்குடி குழந்தை தெய்வம். நம்ம கேட்குறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். குழந்தைகளுக்கு சூதுவாது தெரியாது. சிவபெருமான் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் அருள் பெறுவார். குழந்தை தெய்வமான முருகன் பக்குவம் இல்லாமல் இருந்தாலும் பண்ணுவார். மகாலட்சுமி பூஜை பண்ண இடம், காமதேனு பூஜை பண்ணது சூரியன் பூஜை. சூரியனுக்கு என்ன பண்ணுன்னா சௌரம்னு சொல்லுவாங்க. சந்திரமானம் சௌரமானம்னு சொல்லுவாங்க. சந்திரனை வச்சு பேசுகிறது, சூரியனை வச்சு நம்ம ஜாதகம். சந்திரமானங்கிறது மாதாவுடையது. இது வந்து தந்தைக்கு சூரியன் சொல்லுவார். அந்த சூரிய பகவான் கல்வி கடல். அந்த கல்வி கடலும் செல்வத்தை கொடுக்கின்ற மகாலட்சுமியும் காமதேனு கற்பகமரம் காமதேனுன்னுவாங்க. இந்த திருப்பார் கடல் கிடைத்த போது காமதேனு கற்பகமரம்லாம் வந்தது. இந்த காமதேனுக்கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுக்கும். நம்ம வசிஷ்டர் வீட்டில் காமதேனு இருந்து தான் பால், எந்த பால் கொடுக்குது. கற்பக மரம் நினச்சதை கொடுக்குமா, அதனால தான் கற்பக விநாயகர்னு பேர். நம்ம நினச்சதெல்லாம் கொடுப்பாங்க, கேட்கவே வேண்டாமா. காமதேனுக்கிட்ட கேட்டால் கொடுக்கும், கற்பக மரம் நினச்சதையே கொடுக்குமா. வாரியார் சாமி ஒரு கதை சொல்கிறாரு. என்ன, ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போனாராம். மரமடங்களும் கற்பகம். அங்கே தென்னை மரம் அரச மரமே இல்லையா, இலங்கை முழுக்க கற்பக மரமா. மரமடங்களும் கற்பகம் மனையெல்லாம் கனகம். நம்ம வீடெல்லாம் சிமெண்ட்டு போட்டு கட்டுறோம், அவன் தங்கத்தில் வீடு கட்டிக்கிறான். மரமடங்களும் கற்பகம் மனையெல்லாம் கனகம். அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க யாருறானா ரம்ப ஊர்மசி தேவ மாதர்களில் அங்கே சேடியராக வேலை பார்க்குறாங்களோ. அவங்க புண்ணியம் பண்ண காலம் இலங்கையில் அப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். ஒரு அறிவே இல்லாத மூடன் நடந்து போய்கினேரா. வெயில் காலம், சித்திரை மாதம் தாங்க முடியல. அங்கே பார்த்தா ஒரு மரம் நிழலில், வெயிலை பார்த்தா நிழலுக்கு ஒதுங்கலான்னு ஒதுங்கினான். இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது, புதுசாக இருக்குது. அவனுக்கு கற்பக மரம்னு தெரியாது. ரொம்ப தூரம் வெயிலில் இருந்தது. தீர்த்தம் இருந்தால் தேவையில்லையேன்னா. கற்பக மரம் தங்க டம்ளரில் ரோஸ் வாட்டர் கொடுத்தது. கற்பக மரம் தகர டம்ளர்லையாக கொடுக்கும் ரோஸ். வெறுமை தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலான்னு நினச்சான். பெரிய வாழையில் டபுள் வரிசையில் காய்கறி எல்லாம் அப்போ உருக்குன நெய், சுட சுட சாப்பாடு நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே என்ன கட்டையை போடலாம். சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு படுத்தா தேவையில்லையேன்னா. அது கற்பக மரம் பட்டு பாய் கொடுத்தது. 2 தலையணை கொடுத்து கீழே படுத்தா அரணை வரும், ஓனா வரும். தரையில் படுக்க முடியாது, ஒரு கட்டில் இருந்தால் தேவையில்லையே. 3 அடி 6 அடிக்கு கட்டில் வந்தது. ஐயோ இது சின்ன கட்டிலாக இருக்குதே, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நான் உருண்டு விழுந்தாமல் இருக்கலாமே என்னாலும். டபுள் காட்டு 8 அடி 8 அடி பெரிய மெத்தை உட்கார்ந்தா இவ்வளோ பெரிய மெத்தையில் நம்ம தனியாக படுக்கணுமான்னு நினச்சான். 19 வயசு, மான் விழி தேன் மொழி. அந்த பெண்ணை பார்த்தோன்னே அது இது பூதமோன்னு நினச்சான், பூதமாகிடுச்சு. கற்பகமரத்தில் எது நினச்சாலும் பூதமாக விழுங்கிடுமோன்னு நினச்சாலும் விழுங்கி விடுச்சான். கற்பக மரம் வந்து கிடைத்தேரலையா. இது சாமி ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறார். கற்பக மரம் காமதேனு கேட்டதை கொடுக்கும்.
அதுபோல் அந்த குழந்தை தெய்வம் நமக்கு அந்த 3 பேரும் வழிபட்டாங்க. யார்? மகாலட்சுமி, காமதேனு, சூரிய பகவான். சூரியன் தான் கல்வி கிரகம். நீங்கள் நவகிரகத்தில் நடுவில் இருப்பார், அவர் தான் கல்வி கிரகம். ஆஞ்சநேய சுவாமிக்கே குருவாக இருக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி எல்லா கலைகளையும் சூரிய பகவானில் காதல் நான்முகனாலும் கனிப்பெரிய கலையனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதினான். அப்படி யார் வழிவிட்டது? மகாலட்சுமி, காமதேனு, சூரியன். அது என்ன நுட்பம்னா, அந்த முருகனை வணங்கினால் நமக்கு செல்வம் வரும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், அடுத்தது நல்ல ஞானம் பெறலாம். ஞானமன்றி கதி கூடுமோங்கிற இந்த அஞ்ஞானத்தினாலே நமக்கு துன்பம் வரும், ஞானம் வர வர இன்பம் வரும். அந்த ஞானத்தை அள்ளி அள்ளி வழங்குகின்ற திருவாவினனுக்குள் குழந்தை வேலவன் பேர். பிற்காலத்திலே பழனி வந்தது. பழனி வந்து அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை. திருவாவினன்குடியில் தான் அருணகிரியாருக்கு முருகனே ஜபமாலை கொடுத்தாராம். அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை. சித்தர்களும் பலர் வாழ்ந்த இடம். போகராலே சாபனப்பட்டது, நவபாஷானத்தினாலே செய்தது. அது மாதிரி மூர்த்தி உலகத்திலேயே கிடையாது. அதில் பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நோய் வராது. அப்படி போகராலே செய்யப்பட்ட பழனி. போன காரியம் காயா பழமான்வாங்க. பழம்னா ஜெயிச்சுடுச்சுன்னு அர்த்தம். அந்த பழனி ஆண்டவரை வணங்கினால் நமக்கு எல்லா காரியமும் பழமாகுமா. இன்னொன்று, சரியை கிரியை யோகம் ஞானம் என்பார்கள். சரியை என்பது அரும்பு மாதிரி, கிரியை என்பது மலர் மாதிரி, யோகம் என்பது காய், பழம் என்பது ஞானம். அந்த ஞான பண்டஹித பாணியை வணங்கினால் ஞானம் நமக்கு வருமா. ஏன்னா அதனால தான் பழனி அவரே பழம்னார், நீயே பழம் வைப்ப. அதனால் இந்த பழனி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கையிலே ஞான தண்டாயுதம் வச்சிருக்கிறார். நமக்கெல்லாம் ஞானம் தானே வேணும். அந்த ஞானத்தை அள்ளி அள்ளி வழங்குகின்ற ஸ்தலம் பழனி. அப்புறமா நமக்கு நினைக்கின்ற காரியமெல்லாம் ஜெயமாகும். போன காரியம் பழமாயிடுச்சுன்னா வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் பழனி ஆண்டவர் நமக்கு எல்லா நலன்களையும் வாரி வாரி வழங்குகின்ற ஸ்தலம். கீழே இருப்பது திருவாவினன்குடி. பிற்காலத்திலே வந்த பழனி. அதையெல்லாம் சேர்த்து இப்போ 3வது படை வீடு என்று வைத்திருக்கிறார்கள். வாரியார் சாமி பழனி வந்து குன்றுதோர் ஆடலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினாலே நமக்கு 2 சம்பளம் கொடுத்தா வேணான்னு சொல்லுவோம். அந்த ஒரு படை வீட்டுக்கு போனால் 2 முருகனையும் தரிசனம் பண்ணலாம். 2 in 1 வாங்களே. திருப்பரங்குன்றம் அப்படி தான். அழகர் கோயிலும் திருப்பரங்குன்றம் ஒரே இடத்துல தான், பக்கமே தான் 2. இது பழனி அப்படியே இல்லை, ஒரே இடத்துலே 2. ஆகையினாலே முருகன் அடியார்கள்லாம் அவசியம் திருவாவினன்குடி குழந்தை வேலவரையும் ஞான தண்டாயுதபாணி சுவாமியையும் கும்பிட்டால். சில பேர் பழனி ஆண்டவர் வீட்டுக்கு வச்சுக்குவாங்க, நம்மளை ஓட்டாண்டி ஆக்கி விடுவாங்க, கோமணம் ஆண்டிக்கிறாங்க. சுவாமி மொட்டையாண்டியல்ல நம்ம வாழ்க்கை இது. அவர் குடுமி இருக்குது தலையில் சுவாமி. அதனால தான் வாரியார் சுவாமி வாரப்பதிகம்னு பாடினார். 6 படை வீட்டுக்கும் பாடினார். குழந்தையை முருகனை நினச்சி 6 படை வீட்டுக்கும் பாடினார். 7வது அவருக்கு அருள் கிடைத்த இடம் வயலூர். ஞாயிற்றுக்கிழமை திருப்பரங்குன்றம் திருப்புகழ், திருச்செந்தூர் பழனிக்கு செவ்வாய்க்கிழமை தான் இந்த பழனிக்குன்னு பாடுறாரு. அதில் சொல்கிறாரு, செவ்வான் அணைய திருமேனி சேயே எவ்வானவரும் ஏற்றுகின்ற இறைவாய் இளம்பூரணா தெவ்வாதனை இல்லாத சிவயோகியர் தேசிகா செல்வ பழனி குகா வாங்குறார். ஏன்னா சில பேர் பழனி ஆண்டவர் கொடுத்த நமக்கு செல்வம் போயிடுங்கிறான். அதனால் செல்வ பழனி குகாங்கிறார். ஆகையினாலே மக்கள் அறியாமை. அவர் மொட்டையாண்டி கிடையாது, குடிமி வச்சிருப்பார், நமக்கு அள்ளி அள்ளி தருவார். ஞானத்தை தான் அள்ளி தருவார். ஞானமன்றி கதி கூடுமோ என்பார். அந்த ஒரே இடத்திலே நமக்கு 2 முருகப்பெருமானும் அருள் செய்கிறார்கள் என்று சொல்லி. அவரும் இளமையாக தான் இருப்பார் பழனி ஆண்டவர். இவர் குழந்தை வேலவர், கீழே இருக்கிறவர். ஆகையினால் அந்த முருகப்பெருமானை, அவருக்கு தான் 6 தலையா, முருகனுக்கு தான் 6 தலை. அவனை வணங்கினால் நமக்கெல்லாம் ஆறுதல் கிடைக்கும் என்று வாரியார் சாமி சொல்லுகிறார். வேலை வணங்குவதே வேலை. அவரோட லெட்டர் பேடில் அதான் இருக்கும், வேலை வணங்குவதே வேலை. அதனால தான் நம்ம யாழ்ப்பாணம் இலங்கையிலலாம் முருகனுடைய வேலாயுதத்தை வச்சே கும்பிடுவோம், தனியாக கோயிலில் வச்சு கும்பிடுவோம். இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார், வீட்டில் வேல் வச்சுக்கலாம், நல்லா வச்சு கும்பிடலான்னு. வேல் என்பது ஞானத்தின் குறியீடு. ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என்று மணிவாசகர் சொல்வார். ஞானத்தினுடைய குறியீடு. ஞானம் கூர்மையாக இருக்கணும், பறந்து விரிந்து இருக்கணும், ஆழமாக சிந்திக்கணும். நம்ம வேல் அப்படி தான் இருக்கும். மேலே கூறாக இருக்கும், நடுவில் அகலமாக இருக்கும், அப்புறம் ஆழ்ந்து இருக்கும். அதான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பார் மணிவாசகர். அப்படி ஞானப்பத
தலங்களிலே மிக உயர்ந்த பழனி ஆண்டவரை பற்றி சிந்தித்தோம். மிகுதியாக இருக்கின்ற திருவேரகம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, திருத்தணி மலையை பற்றி நாம் ஏன்னா சென்னைக்கு நமக்கு அருகாமையிலே இருக்கிறது. தணிகை மலை ஏற ஏற நம்முடைய வினை தணிந்து கொண்டே வருமா. சில பேர் கோபம் வந்துருச்சு, சாமிக்கு கோபம் வருமா? கோடி குறை கருதினாலும் முனிய அறியாத பெருமாளே. தரையிடங்களிலே சிறந்த காஞ்சியம் பதி போல வரையிடங்களில் சிறந்தது திருத்தணி என்று அருணகிரியார் சொல்லுகிறார். அடுத்த நிகழ்ச்சியில் தணிகை மலையை பற்றி சிறப்பாக சிந்திப்போம் என்று சொல்லி, உங்கள் எல்லோருக்கும் முருகன் அருள் நிச்சயம் கூடும். அவனை முருகா முருகான்னு சொன்னால் எல்லாம் நடக்கும். முருகா என உன்னை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். வியாதியடைந்து நையார் ஒரு காலம் துன்பம் எய்தார். பரகதி உற்றிடுவார் ஒரு காலன் நாடு புகார். சமராபுரி புண்ணியனே. முருகனை வணங்கினால் எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இகபர சௌபாகியத்தை கொடுப்பவன் முருகன் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். வாழ்க வாழ்க, வளம் பல சூழ்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கங்க, வணக்கம்.